நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி நடக்கும்ண்டு. ஒரு பிரச்சனை, நம்ம வீடு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் மாற்றிக்கிச்சு. ஒரு சைடு ஃபுல்லாக எரிஞ்சிருச்சுங்க. ஜூவோட டாப்பு எரிஞ்சிருச்சு. ஃபுல்லாக அப்படியே எரிஞ்சிருச்சுங்க. வீட்டுக்குள்ளே இருந்த எல்லா உள்ளும் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. பிக்கஸ்ட் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஐ எவர் சீன். நீங்கள் பார்க்கலாம் இந்த ரூஃப் எப்படி எரிஞ்சிருக்குண்டு. நல்ல வேளை இந்த பக்கம் வர்றதுக்குள்ளே அணைச்சாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா, இங்கே மரத்தை வெட்டுறதுக்கு தான். அந்த மரம் நமக்கு அங்கே இல்லவே இல்லை. அதனால் ஒரு இடம் பார்த்து வச்சுருந்தேன் மரம் வெட்டுறதுக்கு. அதனால் அந்த மரத்தை எடுக்க போகிறேன். பாருங்கள், அது தூரம் கொஞ்சம் தூரம் தான். அது பரவாயில்ல, அது எடுத்துகிட்டு வரலாம். சரியானதுங்க. என்ன ஆச்சுன்னா, இன்ஃபினிட்டி கோபிள் ஸ்டோன் ஃபார்ம் பண்ணலான் இருந்தேன். ஏன்னா அது ஈஸி தான், நீங்களே உங்களுக்கு தெரியும். அதுதான் வீடியோவில் கூட போடலை, வீடியோ கூட எடுக்கலை. அப்போ தான் வீடியோ கூட எடுக்கலை. அதில் லாவா தேவைப்படும்ல, அந்த லாவை எடுத்து ஊற்றுனேங்க. டேட்டில் பிடிச்சிச்சு. அதுவும் அந்த 3 கேப் இடத்துல நான் கட்டினால வந்துருச்சு போல். அப்படி டேட்டில் டீ பிடிச்சிச்சுங்க. பிடிச்சதுக்கடுத்து அணைச்சிட்டேன். எப்படியோ அணைச்சதுக்கடுத்து என்னடா சவுண்டு வருதுன்னு பார்த்தா, வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக அந்த உள் மேட்டு ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. அப்படியே ஃபுல்லாக எரிஞ்சிருச்சுங்க. எரிஞ்சு முடிச்சதுக்கடுத்து அனரும் பார்த்தா கட்டலே பிடிச்சிருச்சு. ஏன்னா வீடு உட்டால் செஞ்சனால ஃபுல்லாமே கட்டை ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. பிடிச்சி மேலே போயிடுச்சு. நல்ல வேளை அந்த பக்கம் எதுவும் எரியலை. செஸ்ட்டு எரியலைன்னு அதனால் செஸ்ட்டில் எந்த இதுவும் பொருளும் எரியலை. எனக்கு ரொம்ப அது ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. இல்லாட்டி செஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ஃபுல்லாமே போயிருக்கும். ஓகே, அது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி எரிஞ்சிருக்குன்னு. பாதி சைடு ஃபுல்லாக போயிடுச்சுங்க. ஐயோ, பார்த்தீங்கன்னா எவ்வளோ எப்படி எரியும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஓகே, நம்ம உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு இது பண்ணுவோம். பார்த்தா தெரியும், பிளாக்கை போட்டு மேலே ஏறி கஷ்டப்பட்டு விட்டோங்க. ஒன்றும் பண்ண முடியல, ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. ஃபுல்லாக நான் வெட்டிட்டு வரக்குள்ளே இருட்டே ஆயிடுச்சு. அதனால் தூங்க போகிறேன். தூங்கிட்டு அப்புறமா இது பண்ணுவோம். தூங்கியாச்சு. தூங்கி எழுந்திரிச்சக்கடுத்து யாரா இருந்ததை வச்சா இங்கே. ஸோ ஓகே, பிளாக் வச்சுருவோம். இப்போதைக்கு இந்த பிளாக்கு பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டெப்ஸே இருக்குது, நிறைய வரும் இந்த ரூஃப் ஷேருக்கு. நல்ல வேலை இதெல்லாம் அனிமல் எதுவும் நம்ம வீட்டில் எதுவும் சாங்கலை. அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. நான் அடுத்தும் எந்த இதுவும் இருக்காது. ஸ்லாப் செய்வோம். ஏன்னா பால்கனிக்கு ஸ்லாப் வேணும். ஸ்லாப் செஞ்சுட்டு கட்ட ஆரம்பிப்போம். இங்கே ஸ்லாப் ஃபுல்லாக நினச்சி கூட டேட்டில் எப்படி பிடிச்சிச்சின்னு எனக்கும் தெரில. மண்ணில் எப்படா எரியும், மண் எப்படா எரியும் தான் எனக்கும் தெரில. என்ன கான்செப்டோ அவங்க இது எனக்கு தெரில. டேட்டில் எரிஞ்சிருச்சுங்க. டேட்டில் பிடிச்சிச்சு, அப்படியே எரிஞ்சிருச்சு. பாருங்க எப்படி எரிஞ்சிருக்குண்டு. ஓகே, ஃபுல்லாமே போச்சு. முடியலை. எப்படி எரிஞ்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு கைஸ். நம்ம அந்த ஜூவோட ரூஃபு எரிஞ்சிருச்சு எல்லாமே. இந்த வீடியோக்கு அடுத்து எந்த இதையுமே எடுக்கலைனா, ஏன்னா வீடு கட்டுறதுலே போச்சு. அதுக்கடுத்து எப்படி இருந்துச்சுன்னு அடுத்த வீடியோ பாருங்கள். ஹாயில் கைஸ், நாங்கள் வச்சிருச்சு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, பின்லா சீரீஸில் எபிசோடே 8 பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளிப்பெல்லாம். அதுக்கடுத்து எப்படிலாம் நான் வீடை மாற்றிட்டேன்ட்டு பார்க்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடை எப்படி மாற்றிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பூனை நான் எத்தனை வளர்க்குறேன். இப்போ செத்த பூனை, அந்த ஜூவில் செத்த பூனை விட இப்போ 6 பூனை வச்சுருக்கீங்க. 6 பூனை 3 நாய் நம்மகிட்ட இருக்குது.
பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து அதோட நம்ம பூனைகளோட இருக்கணும், நாய்களோட ஒரு குடும்பமாக இருக்கணும் தான் அப்படி பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா? அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், வில்லேஜஸ் நம்ம இப்போல்லாம் அடிக்கிறது கிடையாது. நான் வந்து வில்லேஜஸை எப்போ வேணால் வாங்க என் வீட்டுக்கு போய்க்கோங்கன்ட்டு. அப்புறம் வந்து பெயிண்டிங்ஸ் நிறையா இருக்கும். அப்புறம் இதெல்லாம் நிறைய டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் என் வீட்டில். இங்கே பாருங்கள், இது வழக்கம் போல் அப்படியே இருக்கும், ஆனால் ஒரு பெயிண்டிங்ஸ் எடுத்துருப்பேன். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் எல்லாம் இருந்ததுக்கடுத்து நான் வந்து ஃபுல்லாத்தையும் மாற்றிட்டு பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக மாற்றிருக்கேன் கைஸ். அப்படியே வீடு புதுசு மாதிரி இருக்குது. நம்ம வீடு பெயிண்டிங், இங்கே ஒரு பெயிண்டிங் இருக்குது. அங்கே வில்லேஜஸ் 2 வில்லேஜஸ் முறைக்கிற மாதிரி. ஓகே, மேலே போய் பார்த்தோம்னா இது தாங்க நம்ம புது இடம் இருக்குது இந்த இடம். ஆனால் வந்து அந்த படிக்கட்டு இருக்குல்ல, அந்த படிக்கட்டு வெளியில் இருந்துச்சு. அந்த படிக்கட்டையும் சேர்த்து பெருசாக கட்டியிருக்கோம் இந்த வீட்டை. உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை பார்த்தோடனே தெரிஞ்சிருக்கும், என்சாண்டிங் டேபிள் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், பெயிண்டிங். இதை ஃபுல்லான்றே இதை ஃபுல்லாக இது பண்ணியிருக்கேன், எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இதை படிக்கிற பாருங்கள், அதே மாதிரி படிக்கிறது தான். ஆனால் வந்து செம்மையான பெயிண்டிங்ஸ் இங்கே ஃபுல்லாக வச்சுருப்பேன். பெயிண்டிங்ஸ் நான் பண்ணல, எப்படி தான் அவையெல்லாம் கொடுத்தது. அப்புறம் வந்து இது மேலே இதுக்கடுத்தோடு முடிஞ்சு கைஸ், இதோட முடிஞ்சு. இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்த ஒரு இடம். ஓகே, அப்புறம் இந்த பெயிண்டிங் இருந்துச்சுல, அதுதான் எக்ஸ்ட்ரா சேர்த்துது. அப்போனா நம்ம வீடு தான் பெருசு. அப்படியே பார்த்தோம்னா கொஞ்சம் கிட்ட போகணும். கிட்ட போனதுக்கடுத்து உங்களுக்கு தெரியுதா, அங்கே தெரியுதா உங்களுக்கு, அதுதான் என்னன்னா ஒரு பெரிய மூங்கில் கைஸ். பாருங்கள், லோட் ஆகிட்டு இருந்துச்சு. அதை நான் வந்து பெரிய மூங்கில் செய்யலான்ட்டு வேலை வச்சுக்கிட்டே போனேன், குச்சி. இங்கே பாருங்கள், ஐஸ் மோட்டிங்லாம் இருக்கா. அப்படியே உங்களுக்கு தெரியும் அந்த இடத்தையும் போய் காமிக்கிறேன். ஃபுல்லாத்தையும் மாற்றிட்டீங்க கைஸ். இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அடுத்து ஃபுல்லாத்தையும் மாற்றிட்டேன். அப்புறம் நம்ம கீழே வந்து இந்த லேட்ரு சொல்லவே இல்லையோ, லேட்ரு லிஃப்ட்டு, இதுதாங்க லிஃப்ட்டு. அப்படியே நம்ம வந்து இந்த லிஃப்ட் வழியாக கீழே போய்க்கலாம். கீழே மேலே அப்படியே ஒரே லிஃப்ட்டு தாங்க, இந்த ஒரே லிஃப்ட்டு தான் பிடிச்சிக்கலாம். கீழே வரைக்கும் போகும். ஏதோ ஒரு இதாக இருக்கே, படிக்கட்டில் ஏறி மாற்றி போகிறதுக்குள்ள இந்த லிஃப்ட்டு நல்லா இருக்குல்ல, அதனால் வந்து இப்படி பண்ணிட்டேன். ஓகே, வந்து இப்போ அந்த இடத்துக்கு போய் காமிக்கிறேன்டா. இங்கே பாருங்கள், இந்த இருக்கிற ஃபுல்லாக வில்லேஜில் அடித்து துரத்துனா பார்த்தா போக மாட்டேறாங்கள. என் ஆடு சேர்ந்தாக்கா போகுது. ஆனால் வந்து அதே மாதிரி தான் வில்லேஜ் இருக்கும். ஆனால் அந்த ஃபார்மிங்கில் மட்டும்தான் நான் மாற்றிருக்கேன், வேறுபடி மாற்றவே இல்லை எதுவும் அவ்வளவா. இந்த பாருங்கள், இந்த ஃபார்மிங்கை பார்க்கணும் நீங்கள். அப்படியே இது மேலே ஏறி போகலாம் கைஸ். நம்ம இங்கே போனால் பொட்டேட்டோ, கீழே வந்து கேரட்டு, இங்கே பொட்டேட்டோ, மேலே வந்து பீட்ரூட்டுங்க. பீட்ரூட் வந்து கம்மியாக விளையுது, அதனால் வந்து இப்போ தான் விளைக்கிறதுக்கு. என் வந்து பொட்டேட்டோ வந்து என் இடத்துல நிறைய இருந்துச்சு. இவங்க ஃபுல்லாக அந்த பொட்டேட்டோ எடுத்துகிட்டு இது போட்டுட்டாங்க, என்னது கேரட்டா. அப்புறம் வந்து பொட்டேட்டோவும் இல்லை, பீட்ரூட்டும் இல்லை, ஃபுல்லாக இது அழிஞ்சிருச்சு. அதனால் என்கிட்ட இருந்த சீட்ஸை வச்சு கொஞ்சம் போட்டு இதை பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இதை பார்க்கலாம் நீங்கள், இது என்னடா இந்த சைனீஸ் படத்தில் ஏதாவது வருமே, சைனாவில் அந்த மாதிரி என்ட்ரன்ஸு, நான் ஊரோட என்ட்ரன்ஸு. அப்புறம் நீங்கள் சைடில் பார்க்கலாம் இந்த ஓடுறது, அது எப்படி வந்துச்சுன்னு தெரில, ஆனால் நல்லா இருந்துச்சு. அப்படியே வச்சுக்கிட்டே சரி விடு அப்படியே இருக்கட்டும்ட்டு. அழகாக குட்டியாக இருக்குங்க ஓடுறது, நம்ம பார்க்க முடியுது, எவனோ பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் தென் இங்கேயும் ஒரு வில்லேஜர். இது பொட்டேட்டோவா, வாங்கி வச்சுக்குவோம்ப்பா. பாருங்கள், பொட்டேட்டோ இல்லைன்னு பொட்டேட்டோ கேட்குறேன் நம்மகிட்ட. இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். தெரியாமல் உடச்சிட்டோங்க அவன் இதை. ஓகே, என் கையில் எப்பயுமே இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஃபார்மிங் மேலே கொஞ்சம் நாளாக போய்கிட்டு இருந்ததுனால வச்சு எப்பயும் வச்சுருந்தேன். அப்புறம் மற்றபடி கீழே ஒன்றும் இல்லை கைஸ், காமிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அப்படியே தான் ஊர் இருக்குது. என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி டைமண்ட் பிக்காக்ஸ் செய்ய போகிறோம். டைமண்ட் பிக்காக்ஸில் செஞ்சு அப்சூரியன் எடுக்க போகிறோம். அப்சூரியன் ரூல்டு போர்ட்டல்லேருந்து எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இது என்சாண்டிங் டேபிள் பண்ண போகிறோம். அதாங்க இன்றைக்கோட வீடியோவே, என்சாண்டிங் ரூமு, என்சாண்டிங் டேபிள். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, டைமண்ட் எடுக்க போகிறோம். டைமண்ட் எடுத்து டைமண்ட் பிக்காக்ஸ் செய்ய போகிறோம். டைமண்ட் இதில் இதில் இல்லையா, இதில் வச்சுருக்கேன்னா, டைமண்ட் எடுத்தாச்சு. டைமண்ட் எடுத்து இங்கே வச்சுட்டு நம்மகிட்ட வந்து 39 இருக்குது. 39ஆ? ஓகே, அதை எடுத்துகிட்டு இது பண்ணணும். டைமண்ட் பிக்காக்ஸ் ஃபஸ்ட்டு செய்கிறேங்க. எனக்கு இதாக இருக்குது, ஏன்னா உங்கள் முன்னாடி கரெக்டாக செஞ்சுட்டேன். டைமண்ட் பிக்காக்ஸ் செஞ்சுருக்கோம் நம்ம. பாருங்கள், இதை தேர்ட் பண்ணி காமிக்கிறேன்.
ஓகே, உங்களால் பார்க்க முடியுது, நான் கையில் வச்சுருக்கேன். அப்பா இப்போ தாண்டா இதாக இருக்குது. ஏன்னா வந்து என்னடா ஒரு டைமண்ட் பிக்காக்ஸுக்கு போய் இப்படி பண்ணுறானேன்னு சொல்லக்கூடாது நீங்கள். ஏன்னா எனக்கு இது ஃபஸ்ட் டைம் தான் இந்த டைமண்ட்லாம் எடுத்து இப்படி பிக்காக்ஸ் செய்கிறது. இதெல்லாம் வந்து நான் முன்ன பின்னா மைன்கிராஃப்ட் விளாண்டாலும் இந்த மாதிரி டைமண்ட்லாம் எடுத்தது கிடையாது. நான் அயனோட நிப்பாட்டிக்கிறது தான். டைமண்ட்லாம் இப்போ தான் பார்க்குறேன். நம்ம பயணம் இப்போ எங்கே நோக்கி போகுதுன்னா வந்து ஃபுல்லாக இதுக்கு தான் ரூல்டு போர்ட்டலு. அங்கே பாருங்க ஃபுல்லாக ஓக் பிளான்ட்ஸை வளர்த்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா வந்து எனக்கு ஓக்ஸ் பிளான்ட்ஸ் அந்த இதுக்கு தேவைப்பட்டுச்சு. எதுக்குடா அவ்வளோ தேவைப்படுமாடா, அந்த ஸ்டெப்ஸு செய்கிறதுக்கே தேவைப்பட்டுச்சு கைஸ். அதனால் வந்து இந்த ஓக் பிளான்ட்ஸ் நிறைய விளைச்சிருக்கேன் இந்த இடத்துல. இந்த இடம் வந்து ஒரு அந்த ட்ரீ பேர் வேறு பார்த்து வச்சுக்கணும்ப்பா. மறந்து போகுது, எனக்கு மறக்கலை. அந்த ட்ரீ பேர் இன்ன வரைக்கும் தெரியாது, அந்த ரெட் கலரில் இருக்க ட்ரீ பேர். ரூல்டு போட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட் அப்சூரியன் எடுக்க போகிறோம். எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. எடுப்போம்டா. எர்றா என்ன ஃபஸ்ட் இது எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. ஐயோ, எடுத்ததுக்கு எப்படியாடா டேய். ஓகே, நம்ம வந்து ரெண்டாவது எடுக்கிறதுக்குள்ளே பயமாக இருக்குங்க. லாவாவில் விழுந்துருவேன்ட்டு. இல்லை லாவாவில் அது விழுந்துரும், பயமாக இருக்குது கைஸ் எனக்கு கொஞ்சம். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து வெட்டணும். ஓகே, நான் வந்து டேட் ஃப்ளாக் வச்சு டேட் பிளாக் சாரி எனக்கு மறந்து போகுது. டேட் பிளாக்கை வந்து அது மேலே வச்சு இப்போ சூதானமாக வெட்டலாம் கைஸ் நம்ம. ஓகே, எடுத்து வெட்டுங்க தன்னாலே வெட்டுங்க. ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருக்கவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் அடிச்சுக்கோங்க. பார்க்குறிய தவிர யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, லைக் பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுற மாட்டிருக்கே? அது சில பேர் சொல்லுவீங்க, அதுக்கு என்னங்கிறான்னு. ஏன் சரி, உங்களை பிடிச்சிருந்தா பண்ணுங்க கைஸ். ஆனால் எனக்கு பார்க்குறீங்களா போதும் அது வரைக்கும். ஓகே, வந்து பார்க்குறீங்கன்னா அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பெல்லைக்கன் பண்ணிங்கன்னா மெசேஜ் வந்துடும், நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா டெய்லியும் பார்த்துருக்கலாம். கொடுங்க, அப்படியே நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் எடுக்கலாம் அப்படின்னுவீங்க. ஓகே கைஸ், உங்களை பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், பிடிக்கலாட்டி விடுங்க. நானே அப்படி தான்க்கா பண்ணியேன். எனக்கு பிடிச்சிருந்தா பண்ணுவேன், பிடிக்கலாட்டி பண்ணுவேன். உங்கள் ரூல்ஸ் உங்கள் இஷ்டம். ரூல்ஸ்ன்ற மாதிரி உங்கள் இஷ்டம். நீங்கள் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க. பார்க்குறீங்க அது வரைக்கும் சந்தோஷம். என்னை பற்றி சந்தோஷப்படுறீங்களே அது போதும். ஓகே, வந்து அப்சூரியன் வெட்டுவோம். எத்தனை 6 கிடச்சிருக்கு கைஸ் நமக்கு. இந்த இது வேணாம், ஏன்னா வந்து இது அப்சூரியன் பேர் என்ன, அது ரூல் ஒன்றும் புரியல எனக்கு. என்ன அப்சூரியன் அது தெரியாது. என்ன உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு தெரியாதது நீங்கள் சொல்லித்தரும்போது எனக்கும் இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அது எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. என் ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கவங்களுக்கெலாம் நன்றி சொல்லிக்கிறேன். டிப்ஸ்லாம் கொடுப்பாருங்க ஒருத்தர். ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி கமெண்ட் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப அது தேவையானது தான். இப்போதைக்கு நமக்கு வந்து இது வேணும். என்ன வேணும்? பக்கெட் ஆஃப் வாட்டர் வேணும். எதுக்குன்னா வந்து இப்போ நமக்கு கண்டிப்பாக பத்தாது. ஒரு போர்ட்டல் செய்யறதுக்கே எத்தனை தேவைப்படும்? 12 வேணும். 12 வேணும்னா அது கண்டிப்பாக பத்தாது நமக்கு. அதாவது 12 அப்சூரியன் வேணும். நம்மகிட்ட வந்து அப்புறம் இது வேறு செய்ய போகிறோம். என்னது? என்சாண்டிங் டேபிளுக்கு எத்தனை தேவை? 4 தேவை. 4 ஒரு புக்கு, ஒரு டைமண்டு. ஓகே, அப்படின்னா வந்து நான் ஏற்கனவே வந்து டைமண்ட் இருக்குது. புக்ஸுக்கு வந்து லெதர் இருக்குது. பேப்பர் இருக்குது. பதிலாக சுகர் கேன் இருக்குது. சுகர் கேனை வச்சு பேப்பர் செஞ்சிடலாம் ஈஸியாக. வந்து நான் ஏற்கனவே வந்து இந்த சுகர் கேனை வச்சு நான் நிறைய இது செய்வேன். ஏன்னா வந்து செய்யும்போது எதுக்கு எடுத்து வச்சுருந்தேன்னா, இந்த மாதிரி நான் என்சாண்டிங் டேபிள் பண்ணுவேன், எனக்கு தெரியும். அதுக்காகவே சுகர் கேன் ஃபார்ம்லாம் இல்லை, சும்மா வந்து ஒரு 4 சுகர் கேன். 4 எத்தனை? ஒரு 4 சுகர் கேன். 4 சுகர் கேனா? ஒன்றும் புரியலையே. ஐயோ, எத்தனை சுகர் கேனு? 6 சுகர் கேனை பிளான் பண்ணிட்டு ஒரு 2 பிளாக்கு இதாகும்ல, வளரும்ல, அப்போ மட்டும் இடுவேன். அப்படின்னா ஒரு 12 கிடைக்கும். 12 சேர்த்து வைப்பேன் டெய்லியும். அதை வந்து அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்கேன். நிறையா இருக்கும் கைஸ் கண்டிப்பாக. வந்து இப்போ வந்து அப்சூரியன் மாற்றியாச்சு. வாட்டர் ஊற்றி இப்போ எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே கைஸ், எடுத்துக்கிட்டே இருப்போம். என்னங்க இதில் தோன்றக்கே ரொம்ப நேரம் ஆகுது.
டக்குனு நெதர் பிளாக் உடைக்குதுடா அது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. நானாக வந்து தயவு பிக்கஸ் எடுத்து தோண்டிட்டீங்கன்னா ஆஹா இருட்டே ஆக போகுது கைஸ். ஓகே வந்து இப்போ நம்ம வீடு தாங்க பெருசாக கட்டியிருக்கோம். எங்கேருந்து பார்த்தாலும் நம்ம வீடு கொஞ்சம் அந்த ரூஃப் டாப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த ரூஃப் டாப்பு தெரிஞ்சாவே நமக்கு வந்து எத்தனை கிடச்சிருக்கு? 11 கிடச்சிருக்கு. இன்னும் ஒன்று 12னா ஓகே நமக்கு வந்து 12 அப்பா 12 போதும். அவ்வளோதான். இது வரைக்கும் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கடுத்து நம்ம அப்படியே நான் இங்கே செத்துடலாம் நினச்சேன். ஆனால் வந்து நம்ம வீடு அப்படியே இதாங்க தூரத்துலேருந்து காமிக்கணும்ல, அப்படியே மாசாக காமிக்கணும். அதுக்காக போகிறீங்க பாருங்கள். சைடில் குட்டியாக இருக்குங்க கைஸ். ஆஹா நான் உன்கிட்ட சண்டை போடுறதா இல்லை, ஏன்னா வந்து நான் ஒரு ஜாலியில் இருக்கேன் பார்த்துக்கோ. அவ்வளோதான். இங்கே பாருங்க எடுத்தோடே நம்ம வீடு தாங்க தெரியும். அவ்வளோதான். அப்புறம் நம்ம ஜூ கீழே சின்னதாக தெரியுது, ஆனால் பெரிய ஜூங்க, பெரிய ஜூ. ஓகே பெரிய ஜூ. டாப்பு ரூஃப் மட்டும்துக்காக பெருசு. ஓகே வந்து ஏன் அடுத்து ஜூவில் நான் வந்து இது பிடிச்சி வச்சுருந்தேன், அந்த வினோதமான ஆடுகள். அந்த ஆடு அப்புறம் வேறு என்ன இருக்குது, வேறு முயல் பிடிச்சி வச்சுருக்கேன். அது வந்து இந்த வீடியோவில் காமிக்க முடியல என்னால். இதுக்கே வந்து நிறைய நேரம் அதனால் காமிக்க முடியாது என்னால். ஓகே தூங்கிட்டு வந்து வேலையை ஆரம்பிக்கணும். ஆஹா வில்லேஜில் வேறு டக்குன்னு வந்து தூங்கிட்டுண்டா டே. ஏன்னா வந்து வாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பேன் நம்ம வீட்டில். பரவாயில்ல நான் இப்போ வந்து வில்லேஜர்ஸ்லாம் அடிக்கிறதில்ல, ஏன்னா வந்து வில்லேஜர்ஸ் எண்ணிக்கை கம்மியாகிடுச்சு. அவங்க அழங்காலமும் செய்ய மாட்டேறாங்க, இந்த மாதிரி சாம்பி அடித்து சாகுறாங்க. என்ன பண்ணணும்னு நீங்கள் அது ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தலையை வெடிச்சிடும் போல். இவங்களாம் அயன்காலம் செய்யணுங்க. நான் செஞ்சால் எனக்கு மட்டும்தாங்க ப்ரொடெக்ட் பண்ணியாவே. எப்படிங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணியான் அவங்க ரெடி பண்ணாதானே. ஓகே அது வந்து ஏன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே நான் வந்து நெதர் பிளாக் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு, ஏன்னா வந்து எட்ஜஸ்ஸுக்கு வைக்க எட்ஜஸ் ஃபுல்லாக அப்சூரியான் தான் எனக்கு கொஞ்சம் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஆனால் நெதர் பிளாக் கொஞ்சம் வச்சுக்குவோம் அந்த பக்கம். நெதர் பிளாக் வச்சுட்டு அப்புறம் அப்சூரியன் 3 பிளாக் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 3 பிளாக் வைக்கணும். ஓகே 1 2 3. அந்த பூனை எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த பூனை வந்து அந்த மேலே இது இருக்குல்ல, அது வெளியாக குதிச்சிருச்சு கைஸ். பார்த்தா வந்து காம்பவுண்டில் மாட்டிக்கிச்சு. ஓகே இதை வேறு வைக்க முடியல, கடுப்பாகுது கைஸ். ஓகே இந்த இடத்துல வைக்கணுமா? வச்சுட்டு டேய் வைடா. எப்பா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக வரும்ல, நான் கரெக்டாக பண்ணுறேன்னான்னு தெரியல. ட்விட்டருக்குள்ளே பார்க்கலங்கண்ணா. எனக்கு இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. போர்ட்டல் கூட நான் எப்படி வரும்னே தெரில. ஓகே பரவாயில்ல. ஓகே இப்படி தான் பண்ணணும். சவல் எடுத்துக்குவோம். சவல் எடுத்து உடனே அது உடஞ்சிருச்சு கைஸ். ஐயோ என்ன பண்ணனே தெரியல எனக்கு. ஏதோ இந்த போர்ட்டல் பண்ண ஃபுல்லாக தடங்களாக வருது. ஓகே இது பிளாக் லெதர் பிளாக் வச்சுட்டு அப்புறம் ஏன்னா இது ஒரு லெதர் போர்ட்டல் அப்படின்னு காமிக்கிறதா நெதர் வச்சுக்கோம். இது எண்டு போர்ட்டல்னால் எண்டு பிளாக் வைப்பியா அப்படின்னு கேட்பீங்க. எண்டு வச்சோன்னா ஒர்க் ஆகாது, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயம். பிகாஸ் அவங்களே தந்துருப்பாங்க. நம்ம வந்து ஓகே ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணிட்டோம் போர்ட்டலை. இப்போ வந்து ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல் எடுத்துகிட்டு வந்தாவே போதும். அவ்வளோதான், போர்ட்டல் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக. ஃபின்டன் ஸ்டீல் வேர் ஆர் யூ எங்கே இருக்க? இங்கே தான் வச்சுருப்பேன். இதில் அந்த போர்ட்டல் செஸ்ட்லேயே கிடச்சிச்சு கைஸ். எனக்கு செய்யணும்லாம் தேவையில்லை, எனக்கு போர்ட்டல் செஸ்ட்லேயே கிடச்சிச்சு. அதனால் ஒன்றும் எனக்கு அதில் கிடச்சது தான் ஆக்ஸ். அந்த ஆக்ஸு கூட டைமண்ட் ஆக்ஸ் கோல்டு ஆக்ஸ். இதை மாற்றி வச்சுருங்க. உங்களுக்கு தெரியும் ஏன் நான் சொல்கிறேன்ட்டு. இந்த தெரியாதவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து நான் வந்து ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீலை வந்து கையில் வச்சுக்கலை அப்படின்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக. இப்போ வந்து பேவிகோ பண்ணியாச்சு கைஸ். ஃபஸ்ட்டு போர்ட்டலில் இன்னும் சர்வைவல் வேர்ல்டு. ஓகே பாருங்கள் எப்படி இருக்குன்ற. இதை வந்து நம்ம கோல்டு ஏதாச்சும் ஆர்மர் போட்டு வரணும், இல்லாட்டி போல உழந்துருவாங்க. அங்கே இருக்காங்க பண்ணி பட்டாளங்கள் பொழந்துருவாங்க நம்மளை. கண்டிப்பாக உங்களை
தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, ப்ரோ பிளேயர் இப்போ நிறைய பேர் பார்ப்பீங்க. ஓகே, எனக்கு வந்து சொல்லித்தந்த வழிகாட்டிகளுக்கு எல்லாம் நன்றி நன்றி நன்றி. இப்போ வந்து ஏதாவது நமக்கு பேண்ட் இருக்குது, இது இருக்குது, ஹெல்மெட் எடுத்து போட்டுக்குவோம். அப்போ தான் இது என்னப்பா தங்க இது போட்டால் தானே நல்லாயிருக்கும், அது வேறு. ஓகே, ஆஹா தங்கம். ஆனால் வந்து இவங்க கோல்டு ஆர்மர் போடுற வேஸ்ட்டு தானேங்க. நீங்கள் வந்து கோல்டு ஆர்மர் போடுற வேஸ்ட்டு, இது ஸ்வாட் செய்கிற வேஸ்ட்டு, எந்த டூல்ஸுமே செய்யக்கூடாது. ஏன்னா டக்குடு உடஞ்சிரும், உட்டோட நல்லது இல்லையா. ஓகே, வந்து நம்ம நெதர்க்குள்ளே போக போகிறோம். என்னடா அவ்வளோ நேரம் ஆக்குறீங்க? டேய் என்னடா அவ்வளோ நேரம் ஆக்குறீங்க? டேய் என்னடா போகுதா இல்லையாடா உள்ள? போயிடுச்சு கைஸ். ஓகே, நெதர் வேர்ல்டுக்குள்ளே போக போகிறோம் கைஸ். இது வரக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து நான் வீடியோ கட் பண்ணிட்டு இது என்ன கோல்டா? கோல்டு நகர்ஸ் கிடைக்குது. ஓகே, பரவாயில்ல, எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, அப்புறம் வந்து நல்ல பயத்தை இறக்கி விடுவாங்க பார்த்தா நல்ல பயத்துக்கு எடுத்து விட்டுருக்காய் கைஸ். ஒன்றுமே இல்லை இங்கே பாருங்கள், தீ மட்டும்தான் எரியுது, ஒன்றுமே இல்லை கைஸ். ஸோ டோட்டலி டிசப்பாயின்ட்மெண்ட். கண்டிப்பாக நம்ம உடச்சிட்டு போய் தான் இது பண்ணணும். இங்கே பாருங்கள், எதுவுமே இல்லை கைஸ். நான் என் வேர்ல்டுக்குள்ளேயே போகிறேன். ஓவர் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டேன். ஓவர் வேர்ல்டுக்குள்ளே வந்தோடனே நமக்கு என்சாண்டிங் டேபிள் செய்யறதுக்கு இன்னும் ஒரே ஒரு அப்சூரியன் தேவைப்படுது பாருங்கள். அதனால் வந்து அப்சூரியன் வந்து இங்கேருந்து எடுக்க போகிறேன். இங்கே அப்புறம் அப்சூரியன் வந்துச்சுன்னு கேட்கலாம் நீங்கள். அதுதான் அந்த இது லாவா போட்டமே தப்பாக வச்சு அப்சூரியன் வந்துருச்சுங்க. ஓகே, வந்து அது கூட நான் சரியாக பண்ண தெரியலை எனக்கு. ஓகே, வந்து நம்ம என்சாண்டிங் டேபிள் செய்வோம். என்சாண்டிங் டேபிள் செய்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு புக்கு தேவையில்ல. புக்குக்கு சுகர் கேன் இங்கே பாருங்கள் நிறையா வச்சுருக்கோம். நம்ம சுகர் கேன் 95 இருக்குது. சுகர் கேன் 32 இது இருக்குது. லெதர் இருக்குது. அப்புறம் வந்து லெதர் வந்து எப்படி கிடச்சி, நான் கவு ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தேன்ல, டெய்லி சாப்பாடு போடுவேன். சாப்பாடு போட்டு அது வந்து அப்புறம் மறுகையாக சாலா பண்ணிட்டு அப்புறம் லெதர் கிடைக்குமா? சிலதில் லெதர் கிடைக்காதுங்க, அதுதான் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் நிறைய மாடை கொண்டிருப்பேன். ஓகே, இங்கே மாடை கொண்டிருப்பேன்னு மைண்ட் கிராஃப்டில் தாங்க நிறைய மாடு கொண்டு கேஷுவலாக போட்டு அந்த கிளிப்பு மட்டும் எடுத்து போட்டுருவாங்க. இவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஓகே, நம்ம வந்து பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். பேப்பர் வந்து நமக்கு தேவை புக்கு செய்யறதுக்கு பேப்பரு எத்தனை, ஒரு 3 பேப்பர்னு நினைக்கிறேன். 3 பேப்பர் தேவை. 3 ஓகே, புக்கு செய்யறதுக்கு 3 பேப்பர், ஒரு லெதர், இது இருந்தாவே போதும், ஒரு புக்கு செய்யலாம். 3 புக்கு, 6 வுட்டு இருந்தால் புக் செல்ஃப் செய்யலாம். ஓகே, நம்ம வந்து அப்படியே அந்த புக்கு செய்யறதுக்கு புக்கு செஞ்சாச்சு. இது என்சாண்ட் டேபிள் செய்யறதுக்கு ஒரே ஒரு எது தேவை, டைமண்ட் தேவை. டைமண்ட் வந்து 1 டைமண்டு, அப்சூரியன். ஓகே, ஒரு புக்கு செஞ்சாச்சு. இது எடுத்து என்சாண்டிங் டேபிள் செஞ்சாச்சு கைஸ். என்சாண்டிங் டேபிள் செஞ்சுருக்கோம். ஓகே கைஸ், அப்புறம் என்சாண்டிங் புக்கு செல்ஃப் செய்யறதுக்கு 3 புக்கு தேவை. அதுக்கு நம்ம 3 புக்கு எடுக்கணும். எடுத்தாச்சு. எடுத்த பின்னர் நான் வந்து ஃபுல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணதுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஓகே கைஸ், என்னோடய என்சாண்டிங் ரூம் வாஸ் ரெடிடு. ஓகே, அந்த லேப்பிஸ் எடுத்து வந்துட்டு, லேப்பிஸ்லாம் என்கிட்ட நிறையா இருக்குது, அது பஞ்சமே இல்லை. இதெல்லாம் வந்து என்னடே தெரியலை. அன்பிரேக்கிங் 1, இது அன்பிரேக்கிங் 2, எல்லாம் வந்து அன்பிரேக்கிங்னா உடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நான் வந்து டைமண்டுக்கு பண்ணலை, எனக்கு ஹாஸ்டலில் டைமண்ட் பண்ணணுண்டு. ஓகே கைஸ், நான் வந்து இப்போதைக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இதெல்லாம் ஒன்றுமே புரியலை எனக்கு. எனக்கு வந்து ஒரு சொல்லி தருவீங்களான்னு தெரில. இப்போதைக்கு எனக்கு அயன் பிக்காக்ஸுக்கு மட்டும் போட்டு வச்சிட்றேன். சும்மாங்க, இது தெரியல என்னண்டு, அதுதான் சும்மா போட்டு இப்போந்தான். ஓகே, நான் இந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறத செய்ய போகிறேன். தான் செய்ய போகிறேன். ஏன்னா வந்து என்னென்னு தெரியல. செஞ்சுட்டேன் எப்படியோ. அட்டாக் டேமேஜ் 4. ஓகே, இது என்ன பண்ணுண்டே தெரிலங்க. ஐயோ, எஃபிஷியன்சி 1ன்னு போட்டிருக்கு. ஓகே,
சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் HDG. பாய். மீண்டும் சந்திப்போம். பாய்.